உரோம இலக்கங்கள் சம்பந்தமான முதலாவது வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இரண்டாவது வீடியோ பிரயோஜனம் அறியும். அதாவது முதலாவது வீடியோவில் நாங்கள் எப்படி அந்த உரோம இலக்கத்துக்குரிய அறிமுகங்களில் முதல் 10 இலக்கத்தை எப்படி ஈஸியாக எழுதுறன்றது நாங்கள் பார்த்தோம். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அதில் சில பயிற்சிகள். இதை தவிர 50, 100, 1000 இப்படியான இலக்கத்துக்கு என்ன மாதிரி வரும்ன்றதை நாங்கள் லேசாக கற்பிக்கலாம். அந்த வகையில் நாங்கள் ஆரம்பத்தில் உள்ள அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி சில உதாரணங்களை பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ வருவோம். 16 நாங்கள் இந்த மாதிரி எழுதுறது. 16 நாங்கள் எழுதும்போது உங்களுக்கு தெரியும், முதலாவது எக்ஸ் என்றா 10, 16 என்றா 10ம் 6ம் அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போ 10, 6 எப்படி எழுதுறது உங்களுக்கு தெரியும். எக்ஸோட 10ஓட வி சேர்த்தால் 5 நாங்கள் வச்சிருக்கோம். 5 என்றா வி என்றா 10, 5, 6 என்றா 1 சேர்க்கணும். நாங்கள் முதலாவது வீடியோவில் படித்திருக்கோம் 16. அதே மாதிரி 18 எக்ஸ் என்றா 10, 15 வி, 16, 17, 18. எங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்றா 10, வியோட 3 ஐ சேர்த்துனா 8, அவை 18. அப்போ 19க்கு நாங்கள் அப்படி உண்டு சேர்க்கலுமா எக்ஸ்ட்ரா? இல்லை, சேர்க்கல. அப்போ நாங்கள் 19க்கு எப்படி எழுத போகிறோம்? எங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்றா 10, 9க்கு நாங்கள் விசேஷமாக ஏற்கனவே கண்டிக்கணும். எப்படி? எக்ஸுக்கு முன்னால் ஒரு ஐ வந்தா 9, பின்னால் வந்தால் 11 நாங்கள் முதலாவது வீடியோவில் போட்டிருக்கோம். எனவே நீங்கள் முதலாவது வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லேசி. இப்போ பார்ப்போம். எக்ஸ் என்றா 10, 9 என்ன? ஒரு ஐயும் ஒரு எக்ஸ், 19. ரைட். இப்போ 20 என்ன உங்களுக்கு தெரியும். ஒரு எக்ஸ் என்றா 10 என்றா 2 எக்ஸ் என்றா 20. அதே மாதிரி 3 எக்ஸை சேர்த்தீங்கன்னா 30. ஒரு எழுத்து நாங்கள் 3 தடவைக்கு மேலே திரும்ப எழுதுறோம். அப்போ 40க்கு திரும்ப இப்படி 4 எக்ஸ் வராது. 3 எக்ஸ் போட்டால் 30 வர மாதிரி 4 எக்ஸ் போட்டால் 40 வராது. இது நாங்கள் முதலாவது வீடியோவில் பார்த்த மாதிரி எங்களுக்கு தெரியணும். இப்போ எல்லுண்டா எத்துனா 50. இப்போ நாங்கள் ரெண்டாவது வீடியோவில் படிக்கோம். எல்லுண்டா 50ண்டா 50க்கு பின்னால் 10 போட்டோம்னு சொன்னால் 10 கூடும், முன்னுக்கு போட்டோம்னா குறையும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் மெத்தடில் பார்ப்போம். எல்லுண்டா 50ண்டா எக்ஸை பின்னால் போட்டிங்கன்னா 10 கூடும், 1 கூடி குறையிற மாதிரி. எக்ஸை பின்னால் போட்டிங்கன்னா 10 கூடும், எக்ஸை முன்னால் போட்டிங்கன்னா 10 குறையும். இப்போ 40. எல்லுண்டா 50, ஒரு எக்ஸ் பின்னால் போட்டிங்கன்னா 10 கூடும், 60. அதே மாதிரி 2 எக்ஸ் போட்டிங்கன்னா 70, 3 எக்ஸ் போட்டிங்கன்னா 30 இப்படி வரும். அதே மாதிரி அதை முன்னுக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னு சொன்னால் எக்ஸ் முன்னால் போட்டிங்கன்னா 40, 30 இப்படி வரும். சரி, இப்போ நாங்கள் மேலே அடுத்த உதாரணத்துக்கு வருவோம். 22 எப்படி வரப்போகுது எனக்கு தெரியும். 20க்கு என்ன? 2 எக்ஸ் 20. அதோட 2 என்ன? ஒரு ஐ போட்டால் 1, அடுத்த ஐ போட்டால் 2, 22. இப்போ அடுத்ததுக்கு வரும். 24 எக்ஸ் 1 போட்டிங்கன்னா 10, 2 போட்டிங்கன்னா 20, 4 எப்படி வரணும்? மேலே நாங்கள் கண்டு வச்சிருக்கோம். 5க்கு முன்னுக்கு ஐ போட்டு வரணும். அப்போ 4, 24. சரியா? ரைட். இப்போ அடுத்தது 26 எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸ் போட்டால் 10, 2 எக்ஸ் போட்டால் 20, 6 எப்படி எழுத போகிறோம்? வி போட்டிங்கன்றால் 5, வியோட 1 கூட்டிங்கன்றால் 6, 26. சரி, அதே மாதிரி 29 எப்படி வரப்போகுது? முதல்ல 20 எழுதுவோம். 2 எக்ஸ் போட்டிங்கன்னா 20, 9 எப்படி எழுதணும்? நாங்கள் ஏற்கனவே இந்த
இதை மறக்கக்கூடாது. எங்களுக்கு இதில் தான் டவுட் வர பார்க்கும், புல வர பார்க்கும். அப்போ 9ன்றது நாங்கள் ஏற்கனவே முன்னுக்குள்ள உள்ள அந்த 10 இலக்கங்களே நல்லா எழுதி பழகினா தான் இப்படி எங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி. இதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ரஃபாக எழுதி பார்த்துட்டு தான் அந்த எக்ஸாம் பேப்பர்னா பேப்பரில் இப்படி எழுதணும். ரைட், இப்போ பார்ப்போம். 9 எக்ஸுக்கு முன்னால் உண்டு வந்து 9. ரைட், அதே மாதிரி நாங்கள் 50 வரை உள்ளது, 100 வரை உள்ளது. நீங்கள் வேண்டிய இலக்கத்தை போடலாம். வேண்டிய இலக்கத்தை போட்டு அதே மாதிரி நாங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 34, அதே மாதிரி 36 எப்படி எழுத போகிறோம். 30 என்றெல்லாம் வரக்குள்ள இப்போ எங்களுக்கு எழுத்து கூட வரும். பார்ப்போம். 30 என்ன செய்யணும், முதல்ல 3x 30. அதே மாதிரி 4 இந்த இருக்கு 4 34. 36 3x போட்டீங்கன்னா 30. 6 எப்படி வரணும், ஒரு v போட்ட 5 போட்டீங்கன்னா 6 36. இதே மாதிரி 29 எழுதிக்கிற மாதிரி 46க்கு இப்படி எழுத போறோம். 46 கஷ்டமான இலக்கம். இப்போ நாங்கள் அதை ரஃபாக தான் போட்டு பார்க்கணும்னு சொன்னால் 46. முதலாவது நாங்கள் 40 எழுதுவோம். 40 எழுதுறதுக்கு போது 50 எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லுண்டு 50, 10க்கு 10 3 குறைச்சி போட்டீங்கன்னா 40. இப்போ 40 தெரியும். ஏற்கனவே நாங்கள் 10க்குள்ள உள்ள இலக்கம் படிச்சிருக்கேன். 6 எப்படி வரப்போகுது, v 5 ஐ போட்டால் 6 46. இப்போ இதே மாதிரி நாங்கள் வேண்டிய இலக்கத்தை போட்டு பார்க்கலாம். இந்த முதல் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இவ்வளவு பெரிய இலக்கம் மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்றாலும் தரம் 5 ஸ்காலர்ஷிப் பேப்பரில் இப்படியான கேள்விகள் உங்களுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதே மாதிரி 100 என்றாலும் நாங்கள் இதே மாதிரி தான் எழுத போகிறோம். சி போட்டு எழுதணும். அதே மாதிரி 1000 வரங்களையும் இதே மெத்தட் தான். முக்கியமான ஒரு சில ஆங்கில எழுத்துக்களை மட்டும்தான் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இருந்தாலே எங்களுக்கு இந்த பயிற்சியை இலகுவாக சொல்லி கொடுக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஆங்கில எழுத்துக்களை தந்திரிக்கிறத வச்சு எப்படி நாங்கள் பிரித்து பார்க்குறது என்று நாங்கள் ரிவர்ஸில் ஒருக்கா பார்த்தா சரி. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு ஆங்கில எழுத்துல இப்படி தந்திரிக்கும். அப்போ நாங்கள் எடுப்போம் எக்ஸ்ண்டா 10, அடுத்த ஒரு எக்ஸ் வந்திருக்கேன்டா 20, 21, 22. இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் அப்படித்தான். எக்ஸ்ண்டா 10, 20, 30, 31 வராது. ஏன் அங்கே 31 வராதுன்னா அங்கே முன்னுக்கு 5, அதோட பெரிய நம்பர் ஒன்று 5க்கு 5 வாரத்தால். அப்போ 5க்கு முன்னுக்குள்ள ஒன்று 4, இப்படியே 34 கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 10, 20, 30. இப்போ இதை நாங்கள் வேற உடைச்சி அநேகமாக 3 ஆங்கில எழுத்துக்களாக உடைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த உரோம இலக்கத்தில் தாரத்தை டிரெக்டாக இந்து அராபிய இலக்கத்திலையும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போதும். மேலதிக பயிற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி.